உறவுகளால் பகை, தவறான புரிதல், தவறான நட்புகள், இப்படி ஏகப்பட்ட சங்கடம். பல பேர்த்துக்கு வந்து தொழிலே மூடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இப்போ அவங்களுக்கு பண கஷ்டம் ஏற்படுகின்ற நேரம். ஆரோக்கியத்தினால பிரச்சனை, சங்கடங்கள், எதிரிகளால் பிரச்சனை, வரவேண்டிய அதிர்ஷ்டம் கூட வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டு ஓடி போயிடும். இந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகும், ஜாகிரதையா போன்னு சொல்லுவாங்க. அந்த ஜாகிரதையா போன்னு சொல்றது தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும். சில தவறான நட்புகளால் அவமானப்பட்டவர்கள் இப்போ குடும்பத்தில் சங்கடத்தை, அவமரியாதையை ஏற்படுத்துவார்கள். உங்களை அடி விழறதை காப்பாற்றுறது உங்கள் அண்ணன் தம்பி தான். பங்காளிகள் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இவங்க சிரிக்கிறது இவங்களுக்கே காதில் விழாது, அவ்வளவு மைல்டாக இருப்பாங்க. என்னோட அடுத்த கேள்வியே அதுதான். இப்போ அரசியல் சார்ந்த பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு இப்படி இருக்கும். அடுத்த ராசியான கும்ப ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி அமைய போகுது? ஜென்ம சனி படாத பாடுபட்டிருப்பாங்க இது வரைக்கும். 2023லேருந்து 2025 மார்ச் வரைக்கும் ஜென்ம சனி, வேலை இழப்பு, உறவுகளால் பகை, தவறான புரிதல், தவறான நட்புகள், இப்படி ஏகப்பட்ட சங்கடம். இதில் வந்து சில பேர்த்துக்கு வந்து இடுப்பில் அடிபட்டிருக்கலாம், காலில் அடிபட்டிருக்கலாம், இதெல்லாம் நடந்திருக்கும். பல பேர்த்துக்கு வந்து தொழிலே மூடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இப்போ அவங்களுக்கு பண கஷ்டம் ஏற்படுகின்ற நேரம். அடுத்த கஷ்டம் ஆல்ரெடி கஷ்டம். முதல் 5 சொன்னோம், 3 சொல்லிட்டோம், இது 4வது. ஏற்கனவே வேலை போயிடுச்சு, வேலை இல்லை. இப்போ பணத்தினால பிரச்சனை, ஆரோக்கியத்தினால பிரச்சனை, சங்கடங்கள், எதிரிகளால் பிரச்சனை, வரவேண்டிய அதிர்ஷ்டம் கூட வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டு ஓடி போயிடும். அதாவது பூர்வீக சொத்து வரணும், எல்லாம் முடிகிற நேரத்தில் இவன் வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டாங்க, கெட்டு போயிடும். ஸோ நெகட்டிவான பலன்கள் ஜாஸ்தி இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. உடனே நிறைய பேர் திட்டுவீங்க, இந்த ஆள் எப்போவுமே நெகட்டிவ் தான், நான் சொல்கிறது நடக்கவே நடக்காதுன்னு. நடக்காமல் இல்லை, நடக்காமன்னா எனக்கு வந்து நேரில் வரமாட்டாங்க, கால்ஸ் வராது. நெகட்டிவ் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரோட்டில் போனீங்கன்னா, நீங்கள் வந்து ஹைவேஸில் போகிறீங்க, ஜிஎஸ்டி ரோட்டில் போகிறீங்க அப்படின்னா, சில இடத்துல வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க, ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி போட்டு, ஒரு தலை போட்டு கால் போட்டிருப்பாங்க, ஆக்சிடென்ட் ப்ரோன் ஜோன்னு. கவர்மெண்ட்டுக்கு என்ன தலையெழுத்து, அவங்களுக்கு இந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகும், உங்களுக்கும் ஆக்சிடென்ட் ஆகும்னு சொல்கிறதுக்காக இல்லை. இந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகும், ஜாகிரதையாக போன்னு சொல்லுவாங்க. அந்த ஜாகிரதையாக போன்னு சொல்கிறது தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும். ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய வகையில், உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கக்கூடிய வகையில் நீங்கள் பேசுவீங்க. உங்களுடைய மதிப்பு, மரியாதை. ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா, 2ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்தை பார்க்குறாரு, 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்களுடைய கௌரவம், மரியாதை, நீங்கள் சொன்ன சொல் காப்பாற்ற முடியாது. 7.5 சனியை பொறுத்த வரைக்கும் முதல் விஷயம் அவர் செய்கிறதே கமிட்மெண்ட் கீப்பப் பண்ண முடியாது. நாளைக்கு காத்தால 10 மணிக்கு உங்களுக்கு பணம் வந்துடும் சார் அப்படின்னு நம்ம வீராப்பா சொல்லுவோம். அந்த நாளைக்கே வராது, 10 மணியே வராது. இவங்களுக்கு சொன்ன சொல் காப்பாற்ற முடியாது. இதில் ஏற்கனவே சில தவறான நட்புகளால் அவமானப்பட்டவர்கள் இப்போ குடும்பத்தில் சங்கடத்தை, அவமரியாதையை ஏற்படுத்துவார்கள். இவங்களுக்கு அவமரியாதை, குடும்பத்துக்கு இல்லை. குடும்பத்தில் இருக்கிறவன்னா போகிறவன் வரவன்னா நீ பேசாமல் உட்காந்துருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஸோ அவமரியாதை ஏற்படுகின்ற நேரம், எதிரிகளால் தாக்குதல் நடக்கக்கூடிய நேரம். நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அடி வாங்கிறதுக்கு கூட தயாராக இருந்துக்கோங்க. ஆனால் உயிர் போகாது. ஏன்னா 2ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம். உயிர் போகவே போகாது. ஆனால் நம்ம வேண்டிக்கிறதே, ஆண்டவா என் ஊரை சீக்கிரம் எடுத்துருந்து தான் வேண்டிப்போம். ஆனால் போகாது, நிறையா. இந்த ஏதோ ஒரு படத்தில் நடிகர் வடிவேலு சொல்லுவார், இங்கேருந்து ஆட்டோவில் ஏற்றி அங்கே அனுப்பினாங்க, அங்கே ஒரு 8 பேர், அங்கேருந்து மீன்பாடி வண்டியில் போட்டு இங்கே அனுப்பினாங்க, இங்கே ஒரு 3 பேர். அதில் ஒரு குண்டம்மா வச்சு கராத்தே அந்த மாதிரி உங்களுக்கு விழும். அந்த மாதிரி நிறைய அடிகள் வாங்கக்கூடிய நேரம் இந்த கும்பராசி நண்பர்களுக்கு. சரி, இதுக்கு நெகட்டிவ் தானா, எதுவுமே பாசிட்டிவே இல்லையா? நீங்கள் கேட்டிருக்கணும், சொல்லலை, கேட்கல. ஆக்சுவலாக பாசிட்டிவ் அப்படின்னா குரு சப்போர்ட்டிவாக இருப்பார். ஏன்னா அதே வடிவேலு காமெடி தான்.
இவன் எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான்னு ஒரே ஒரு ஆள் சொன்னான்னு சொல்லுவார்ல, அது மாதிரி குரு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார். எப்பேற்பட்ட அடி விழுந்தாலும் கடப்பாறையால் அடித்தா கூட நீங்கள் நிற்பீங்க. அப்படி அந்த குரு சப்போர்ட்டிவாக இருப்பார். உங்களுடைய உடன்பிறப்புகள் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. உங்களை அடி விழுறதை காப்பாற்றுறது உங்கள் அண்ணன் தம்பி தான். பங்காளிகள் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதே பங்காளி சொத்து பிரிக்கிறதுல சண்டை போடுவான். ஸோ எவன் கெட்டவனாக இருக்கணும் அவனே நல்லவனாகவும் மாறுவான். உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகள் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் யாருக்கும் சொல்லாத ஒரு விஷயம், இந்த 7.5 சனியில் இந்த 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனியினால் கும்பராசி நண்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் வம்ச விருத்தி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நேரம். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகாமல் இருப்பதே நல்லது. ஏன்னா திருமணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா உடனே பிரியறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ ஆல்ரெடி திருமணமாக இருந்தால் அந்த கணவன் மனைவிக்குள்ளார இருக்கக்கூடிய பண கஷ்டம் குடும்ப கஷ்டத்தை போக்குறதுக்கு தான் வம்ச விருத்தி. எனக்கும் என் மனைவிக்கும் சண்டை அப்படின்னு சொன்னால் எங்கள் 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறதே குழந்தை தான். அந்த குழந்தையை கொடுத்துட்டா பிரிய மாட்டோம். அது மாதிரி தான். ஸோ இப்போ குழந்தை பாக்கியம் ஏற்படும். குழந்தை பாக்கியம் மட்டுமல்ல, இந்த வருஷம் 2025 அக்டோபர் டு டிசம்பருக்குள்ளார, அக்டோபர் நவம்பர் டிசம்பருக்குள்ளார பண வருமானம் ஒரு அபரிமிதமான வருமானம் வரும். அது கடனாக கூட இருக்கலாம். ஆனால் ஒரு ஃப்ரெண்டு வருவார் அங்கேருந்து ஃபாரின்லேருந்து, என்னடா இவ்வளோ கஷ்டப்படுற, இந்தா நான் உனக்கு வந்து ஒரு 5 லட்சம் கொடுக்குறேன், நீ பிஸ்னஸ் பண்ணுண்டு. நீங்கள் அந்த 5 லட்சத்தை வாங்கி வீட்டு கடனை தான் அடைப்பீங்களே தவிர, பால்காரன் கடனை தான் அடைப்பீங்களே தவிர பிஸ்னஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இப்போது உங்களுக்கு திராணி கிடையாது, உடம்புல தெம்பு கிடையாது. ஆனால் பண உதவி கிடைக்கும். நீங்கள் அவங்ககிட்ட உண்மையை சொல்லணும். இல்லைடா நான் வந்து இந்த தடவை வாங்குற 5 லட்சத்தை நான் வந்து கடன் பிஸ்னஸ் பண்ண மாட்டேன், கடன் தான் அடைப்பேன், எனக்கு தயவு செஞ்சு 10 லட்சமாக கொடுன்னு கேளுங்க. உண்மையை சொல்லி கேளுங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல சனி இருக்கார். உண்மையை பேசினா மட்டும்தான் உங்களுக்கு நல்லது. இல்லைடா நான் பண்ணிடுவேன்டா, 5 லட்சம் இல்லைடா 2 லட்சம் கொடுத்தா கூட போதும் நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவன் வேற மாதிரி பண்ணிட்டு போயிடுவான். ஸோ கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஆமாம். சரி, இப்போ ஆல்ரெடி சொல்லிட்டீங்க பண கஷ்டம் இருக்கும்னு சொல்லிட்டு, அப்போ புதுசாக தொழில் தொடங்குறது, அந்த இன்வெஸ்ட்மெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாமா? அதுதான் சொல்கிறேன். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆள் வரும், சப்போர்ட்டுக்கு ஆள் வரும். ஆனால் அவன்கிட்ட உண்மையாக இருக்கணும். இந்த கும்பராசிக்காரங்களா, இந்த கன்னிராசிக்கு அடுத்தது இவங்க. இன்ஃபேக்ட் கன்னிராசிக்கு அப்பா வாயை திறந்து பேச மாட்டாங்க. சிரிக்கிறதே வந்து பல்லு தெரியாது. அவ்வளோதான். நம்மளாம் வந்து மற்ற ராசிக்காரங்களாம் ஆஹாஹான்னு சிரிப்பாங்க, பிஎஸ் வீரப்பா சிரிக்கிற மாதிரி. இவங்க சிரிக்கிறது இவங்களுக்கே காதில் விழாது. அவ்வளவு மைல்டாக இருப்பாங்க. ரகசியம் காக்கக்கூடிய நபர்கள். இவங்க கிட்ட ஒரு ரகசியத்தை சொல்லிட்டு அடித்து கேட்டால் கூட சொல்ல மாட்டாங்க. வடிவேலு காமெடி தான் மறுபடியும் அடித்து கேட்டால் கூட இவங்க கிட்ட உண்மையை எடுக்க முடியாது. ஆனால் இவங்ககிட்ட என்ன சிக்கல்னா, இவங்களுடைய சங்கடத்தையும் வெளியில் சொல்ல மாட்டாங்க. இப்போ இந்த கும்பராசியில் பிறந்த பொண்ணோ பையனோ ஒருத்தரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அந்த நபருக்கும் இவருக்கும் சங்கடம், கணவன் மனைவி உறவுல சங்கடம்னா இவங்ககிட்டேருந்து ஒரு அடித்து ஒரு வார்த்தை அவங்கள பற்றி தப்பாக பேச வைக்க முடியாது. அதாவது மன வைராக்கியம் பெற்றவர்கள். என் கணவன் நான் சொன்னால் அவன் திட்டினாலும் நான் வாங்கிப்பேன், என் மனைவி என்னை அடித்தா கூட நான் வாங்கிப்பேன், ஆனால் அவளை பற்றி நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நல்ல விஷயம்தான். ஆனால் எதை சொல்லணுன்றது, எதை சொல்லக்கூடாதுன்றது, எதையுமே சொல்ல மாட்டேன்றது கூட ரகசியம் காப்பவர்கள். இவங்களுடைய ஆசைகளை வெளியில் சொல்ல மாட்டாங்க. அதனாலேயே இவங்களுக்கு பிரச்சனை. இப்போ நம்ம வந்து ஒரு ஷாப்பிங் போகிறோம், லேட்டஸ் அசியம் நான் நீங்கள் கேமராமேன் 4 பேரும் போகிறோம். ஒரு ட்ரெஸ் எடுக்க வேண்டிய இடத்துல வந்துட்டு நானே ட்ரீட் கொடுக்குறேன், நீங்கள் நம்ம பேசுகிற மாதிரி கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சார் எனக்கு இந்த ட்ரெஸ் எடுக்கிறேன், இந்த சுடிதார் எடுத்துக்கிறேன், சிம்பிள். ஆனால் இதே அந்த கும்பராசிக்காரனாக இருந்தால் வாயே திறக்க மாட்டான். இவனுக்கு வேணுமா வேணாமா, இல்லை பிடிக்காதா வேற ஏதாவது இடத்துக்கு போகணுமா, எதுவுமே சொல்ல மாட்டான். மனசுக்குள்ளே வச்சு பிரயோஜனம் இல்லை. எங்கே பேசணுமோ அங்கே வாயை திறந்து தான் ஆகணும். இவர்கள் அப்படி பேசினால் மட்டுமே தான் ஓரளவுக்காவது விமோசனம் கிடைக்கும். கஷ்டத்துலேயும் பேசாமல் இருக்கிறது, ரகசியத்தை அதாவது நடக்கக்கூடிய கஷ்டத்தை வெளியில் சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் சில யாராவது ஒருத்தர்கிட்டையாவது பேசணும்ல, யாருக்கிட்டையும் வாயை திறக்க மாட்டாங்க. ரகசியம் பேன்றதா நினச்சிக்கிறாங்க. ஆனால் அது ரகசியம் கிடையாது. தாழ்வு மனப்பான்மையில் இவங்களுக்கு கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மையும் ஜாஸ்தி. அதனால் இந்த கும்பராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால இப்போ பேசலாமா கூடாதுன்னு தெரியாமல் ஏற்கனவே இருப்பீங்க, எந்த இடத்துல பேசணும்னு தெரியாமல் இருப்பீங்க. ஆனால் குடும்பத்துக்குள்ளே பேசுங்க.
ஆனால் குடும்பத்தில் பேசுறது வந்து குத்தல் பேச்சு இருக்கக்கூடாது. இதுதான் அவங்களுக்கு உண்டான அட்வைஸ். இவங்களை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் எந்த இடத்துல பேசணுமோ, இவங்கெல்லாம் வந்து அரசியலில் இருந்தாங்கன்னா ஜெயிக்கவே முடியாது. என்னோட அடுத்த கேள்வியே அதுதான். இப்போ அரசியல் சார்ந்த பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு இப்படி இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் எதிரிகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய நேரம். ஏன்னா இவங்க எந்த இடத்துல பேசணுமோ அவங்க பேச மாட்டாங்க. கட்சி தலைமையிட்ட போய் பேசணும், தொண்டர்களுக்காக போய் பேசணும், தன்னுடைய தொகுதி மக்களுக்காக மேலே போய் பேசணும். அதெல்லாம் பேசாமல் இருந்தாங்கன்னா, அரசியல்னா வாயை திறந்து தான் பேசணும், வாயால் தான் ஜாலம் காட்டணும். பேச்சை தொழிலாக கொண்ட அரசியல் துறை சார்ந்தவர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், ஹெச்ஆரில் இருக்கிறவங்க, பிஆர்ஓவாக இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் பேசினா தான் ஜெயிக்க முடியும். அந்த பதவிக்கு இவர்களுக்கு ஒத்து வராது. ஆனால் இருக்காங்க, சில பேர் இருக்காங்க, அந்த இடத்துல அவங்க வந்து பேசித்தான் ஆகணும், உண்மையை பேசணும். ஏன்னா பொய் பேசினா சனிக்கு ஒத்து வராது, பிரச்சனை ஜாஸ்தி வரும், எதிரிகளை உருவாக்கும். பொய் பேசினா இல்லாமல் உண்மை பேசினாலும் எதிரிகளை வரும். ஆனால் அதை சமாளிக்கிறதுக்கு குரு சப்போர்ட்டிவாக இருப்பார். ஸோ அதனால் இந்த சனி கஷ்டத்தை கொடுத்தாலும் குரு சப்போர்ட்டிவாக இருக்காரு. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி உச்சஸ்தானத்துக்கு போகிறாரு, வருமானத்திற்கு குறைவு இருக்காது. அதே சனியின் பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு சனிக்கு கிடைக்கிறதுனால சனியினால் வர பாதிப்புகள் குறையும். கவலைப்பட வேண்டாம். படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு இப்போ நேரம் சூப்பராக இருக்குது. தாராளமாக மேல் படிப்புக்கு முயற்சி எடுக்கலாம், ஃபாரின் போகிறதுக்கெல்லாம் முயற்சி எடுக்கலாம். ஏன்னா நீங்கள் கடன் வாங்கணும். இப்போது உங்கள் கடன்னால உங்கள் குடும்பம் கஷ்டப்படணும். பையன் கடன் வாங்கிட்டு போயிடுவான், ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தா பேங்க்லேருந்து நோட்டீஸ் வரும், நீங்கள் வந்து பையனுக்கு லோன், இந்த உங்கள் பையனுக்கு லோன் வாங்கியிருக்கீங்க, அதுக்கு இஎம்ஐ கட்டலை அப்படின்ட்டு. சார் படித்து முடிச்சதுக்கப்புறம் தான் சார் வேலைக்கு போனால் தான் சார் கட்ட முடியும் அப்படின்ட்டு குடும்பத்தினர் போய் சண்டை போடுற வாக்குவாதம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மேல் படிப்புக்கு முயற்சி எடுத்தால் கடல் கடந்து கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான பரிகாரம் குலதெய்வ வழிபாடு கம்பல்சரியாக பண்ணணும். குலதெய்வ வழிபாடு பண்ணணும். குடும்பத்தாரோடு என்ன சண்டை போட்டாலும் உக்காந்து பேசணும். அவன் என்னை திட்டான், எங்கள் அப்பா என்னை திட்டார், ஒரு வருஷத்துக்கு நான் பேச மாட்டேன், அப்படி இருக்கக்கூடாது. காத்தால திட்டினாலும் சாயந்தரம் உக்காந்து பேசணும். 2வது ஆரோக்கியத்தை பேணுவதற்கு முயற்சி எடுக்கணும். 3வது நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும். ஏன்னா இந்த ஆரோக்கியத்தை போக்குறதுக்கு உங்கள் ஆரோக்கியம் கஷ்டப்படாமல் இருக்கணும்னா அடுத்தவங்களுக்கு உடல் ரீதியாக, குறிப்பாக சொல்லணும்னா ஓல்டேஜ் ஹோம் போயிட்டு, நிறைய ஓல்டேஜ் ஹோம், அதாவது ஆதரவற்றோர் இருக்காங்க, அங்கே போயிட்டு அவங்களுடைய சாப்பாடு நீங்கள் பணம் கொடுக்கக்கூடாது, அவங்களுக்கு ஊட்டி விடணும். அவங்களுக்கு உடல் ரீதியாக கை ரீதியாக நீங்கள் ஊட்டி விடுறது, அவங்கள கூட்டிகிட்டு போகிறது, சில பேர்த்துக்கு வயசானவங்களுக்கு நடைப்பயிற்சி வேணும், அதெல்லாம் இவங்க கூட இருக்கணும். இதை பண்ணணும். இதை தவிர சிம்மராசி நண்பர்கள், கன்னிராசி நண்பர்கள் மற்றும் கும்பராசி நண்பர்கள் குறிப்பாக ஒன்று பண்ணணும். என்னென்னா துர்கா சப்தஸ்லோகி, ஞானினாம் அபிஷேதாம்சி தேவி பகவதி ஹிசா பலா தாக்ருஷ்ய மோகாய மகாமாயா பிரயச்சதி துர்கே ஸ்மிருதா ஹரசி பீதி மசேஷ ஜந்தோஹோ அப்படின்ட்டு போகும். அது ஒரு 8-10 லைன் இருக்கும். இந்த மந்திரத்தை யூடியூப்பில் இருக்குது, கூகுளில் இருக்குது. என்கிட்ட யார் கேட்டாலும் அதை ஷேர் பண்ணுறதுக்கும் நான் தயாராக இருக்கேன். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 72 நம்பரில் சொல்லியிருக்கேன். அந்த நம்பரில் நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த மந்திரத்தை நான் ஷேர் பண்ணுறதுக்கும் ஆடியோவாக ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறதுக்கும் நான் தயாராக இருக்கேன். இதை சொல்வதன் மூலமாக எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகள், குடும்ப எதிரிகள், தனிப்பட்ட எதிரிகள், தொழில்முறை எதிரிகள், அவமானங்களிலிருந்து தற்காத்து கொள்வதற்கு துர்கையின் அருள் உங்களுக்கு துணை இருக்கும். அவமானங்கள் ஏற்படாமல் இருப்பதற்கு அந்த துர்கையின் அருள் உங்களுக்கு துணை இருக்கும். இதுதான் பரிகாரம்.